சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ சென்று மக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி சார்பில் கொளத்தூர் GKM காலனியில் ரூபாய் 25.72 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டப திறப்பு விழாவிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றிருக்கிறார். சென்னை கொளத்தூரில் ரோட் ஷோ சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை சந்தித்து வருகிறார். திருமண மண்டப திறப்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். கொளத்தூரில் நடந்து சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை சந்தித்து வருகிறார். திருமண மண்டப திறப்பு விழாவில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் நடந்து சென்று மக்களை சந்தித்து வருகிறார். சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ சென்று மக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய GKM காலனி பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய திருமண மண்டபத்தில் ஒன்றை திறந்து வைப்பதற்காக சென்றிருக்கிறார். அங்கு சென்றக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு அத்தொகுதி மக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு வழங்கும் விதமாக சாலையின் இருபுறங்களிலும் நின்று அவருக்கு வரவேற்பை வழங்கி வருகிறார்கள். இந்த வரவேற்பை ஏற்கும் விதமாக முதலமைச்சர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று அவர்களுடைய வரவேற்பை ஏற்றும் விதமாக அந்த செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். முதலமைச்சருடைய வருகை என்பது அந்த தொகுதியில் ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக ஆய்வு பணிகளை மேற்கொள்வது, அங்கு நடைபெறக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை பார்வையிடுவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவது அவருடைய வழக்கமான பணியாக மேற்கொண்டிருக்கூடிய சூழல்ல அவ்வப்போது தொகுதி சார்ந்த நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்காமல் அவர் கட்டாயமாக பங்கேற்பதை வாடிக்கையாகவும் கொண்டிருக்கிறார். அந்த வகையில அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய GKM பகுதியில் புதிதாக திருமண மண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அது நவீன வசதியுடன் AC குளிர்சாதன வசதி என்று சொல்லக்கூடிய AC வசதியுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபம் திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் இன்று தினம் கொளத்தூர் பகுதிக்கு சென்றிருந்தார். செல்லக்கூடிய முதலமைச்சருக்கு வரவேற்பு வழங்கும் விதமாக அந்த பகுதி முழுவதுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், திமுக தொண்டர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த பகுதியில் வழிநெடுக்கும் என்று அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக காத்திருந்தனர். குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய நேரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட சாலையோரமாக இருந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியதை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு வரவேற்பு கூடியதை ஏற்கும் விதமாக சாலையின் ஓரமாக திரண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடன் கைகுலுக்கி அவருடைய வரவேற்பை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். மேலும் தொடர்ந்து அடுத்த கட்டமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் இருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சருடைய இது போன்ற இந்த சாலை பயணம் என்பது ஒவ்வொரு ஊர்களும் செல்லும் பொழுது வழிநெடுகிலும் காத்திருக்கக்கூடியவர்களுடைய வரவேற்பு அவர் ஏற்கும் விதமாக மெதுவாக வாகனங்களில் ஊர்ந்து செல்வதாக இருக்கக்கூடிய சூழலில் ஆங்காங்கே மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தானே சாலையில் நடந்து சென்று அவருடைய வரவேற்பை ஏற்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் தான் முதலமைச்சருடைய எந்த வரவேற்பும் இருந்திருக்கிறது. இதுபோல் மதுரைக்கு சென்றிருந்த பொழுதும் சரி, அதற்கு முன்பாக சேலம் சென்ற பொழுதும் சரி, பல்வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுதும் சாலை ஓரமாக வழிநெடுகளும் காத்திருக்கக்கூடியவர்களை காண்பதற்காகவே தானே நடந்து செல்லக்கூடியதை அவருடைய வழக்கமாக வைக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அவர் தனது சொந்த தொகுதியான குளத்திற்கு செல்லக்கூடிய சூழலில் அங்கிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி செல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் செல்லக்கூடிய வழிகளில் முதலமைச்சர் வருவதை அறிந்து சாலையோரமாக காத்திருப்பதனால் அங்கேயே முதலமைச்சர் சந்திப்பதற்காக காத்திருக்கின்றனர். மேலும் அவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பை ஏற்கும் விதமாக சாலையின் ஓரமாக அவர் நடந்து சென்று அவருடன் கை கொடுக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த சாலை வளத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக அவர் GKM பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கூடிய இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைக்கிறார். அது மட்டுமின்றி இன்றைய தினமே அந்த திருமண மண்டபத்தில் 15 இளைஞர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அது மட்டுமின்றி திருமண சீர்வரிசையாக அவர்களுக்கு சில பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் முதலமைச்சர் அவருடைய கைகளால் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அந்த தொகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கான வரவேற்பு தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.